ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. ஸோ இந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறது தான் நம்ம காட்சி சீரீஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது. ஸோ எப்படி பண்ணுவோம்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, எப்பயும் போல் உங்களோட உள்ளன் த்ரெட்டும் அது போக அதுக்குரிய நீடிலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேஜிக் லூப் போடுவோம்ல, ஸோ அந்த மேஜிக் லூப் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு எப்பயும் போல் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய விரலில் சுற்றிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த லூப்பை எடுத்து அதில் ஒரு செயின் ஸ்டிச் நாட் மட்டும் போடணும். ஸோ அதை போட்டுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் எப்பயும் போல் சிங்கிள் க்ரோஷே போடுவோம்ல, ஸோ அந்த சிங்கிள் க்ரோஷேவை போட்டுக்கோங்க. ஸோ சிங்கிள் க்ரோஷே மொத்தம் 15 போடணும். ஸோ 15 போடணும், கவுண்ட் பண்ணிக்கிட்டே போட்டுக்கோங்க. ஸோ இதில் நான் 15 போட்டுப்பேன். போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த 15 சிங்கிள் க்ரூஷே போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லூப்போடைய சைஸை சிறுசாக்கணும். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற இந்த த்ரெட்டை பிடிச்சி நீங்கள் இழுத்தீங்கனாலே போதும், அந்த சைஸை நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சிறுசாக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிறுசாக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய அந்த ஸ்டார் பார்க்கறதுக்கு அழகாக தெரியும். ஸோ போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒரு நேரம் சுருண்டிருக்கும், அதை நேரம் எடுத்து விட்டதுக்கப்புறமா அந்த 2 எட்ஜஸ்மே ஜாயின் பண்ணிடுங்க. ஸ்லிப் நாட் போட்டுற போல். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்குள்ளே கூடி நார்மலாக இருக்கிற செயின் ஸ்டிச் மாதிரி எடுத்து சிங்கிள் க்ரூஷே நம்ம எடுத்து போடுவோம்ல, ஸோ அதே மாதிரி எடுத்துருங்க. ஸோ இப்போ எடுத்து காட்டுவேன் பாருங்கள். ஸோ நல்லா டைட் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிடலாம். உள்ளே கூடி விட்டு மேலே இருக்கிற ரன்னிங் லூப்பை எடுக்கணும். ஸோ எடுத்தீங்க அப்படின்னா அது ரெண்டும் உங்களுக்கு ஜாயின் ஆகிடும். ஸோ இப்போ ஜாயின் ஆயிடுச்சு. ஜாயின் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, செயின் ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ செயின் ஸ்டிச்சோடைய கவுண்ட் 6. ஸோ அதுக்கு முன்னாடி கீழே உள்ள அந்த இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க மேஜிக் லூப்பை டைட் பண்ணதுக்கப்புறம் 6 செயின் ஸ்டிச்சஸ் போடணும். 1 2 3 4
5 and 6. ஸோ இதில் போடும்போது உங்களுக்கு அந்த இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக இதாகும், கரெக்டாக அந்த லூப்குள்ளே கூட இழுக்க வராது நம்ம மேலே தனியாக எடுக்கிறதுனால. ஸோ அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஸோ ஆர்டராக போடணும். ஃபஸ்ட்டு 1 கவுண்டிங் வர மாதிரி போடணும். அடுத்து 2, 3, 4, 5ன்னு உங்களோட ஸ்டிச்சஸோட கவுண்டிங் மட்டும் கூடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும்தான் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லூப்குள்ளே கூடி விட்டு மேலே இருக்கிற ரன்னிங் த்ரெட்டை இழுக்கணும். இழுத்துட்டு அதையும் அகெயின் அந்த மெயினாக ஒன்று வச்சுருப்போம்ல அதுக்குள்ளே கூட எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச் இப்போ போட்டுட்டோம். ஸோ இதே மாதிரி இப்போது 2 வர்ற மாதிரி போடணும். ஸோ சிங்கிள் குரோஷே வச்சே பண்ணிடலாம். ஸோ சிங்கிள் குரோஷேக்கு என்ன பண்ணுவோம், உள்ளே கூட ஒரு லூப் எடுத்தீங்கன்னா உள்ளே இப்போ உங்களுடைய நீடில் 2 இருக்கும். அகைன் ரன்னிங் த்ரெட் அதுக்குள்ளே கூட எடுத்திங்கன்னா இப்போ 2 ஸ்டிச்சஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இதுக்கப்புறம் அப்போ நமக்கு எத்தனை வரணும், 3 வரணும். ஸோ அப்போ 3 வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ 3 வர்றதுக்கு ஒரு தடவை உங்களை தான் யான் ஓவர் பண்ணிவிட்டு அதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணாப்லே அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே இப்போது நம்ம அதை விடணும். ஸோ இது பின்னாடி எந்த பேஸுமே இல்லாமல் இருக்கனால உள்ளே விட கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்து விடுங்க. ஸோ அகைன் பாருங்கள், யான் ஓவர் பண்ணணும், உள்ளே கூடி அடுத்த ஸ்டிச்சில் விட்டு திரும்ப யானை இழுக்கணும். இழுத்ததுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு 3 இருக்கும் அந்த லூப்பில் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 3ஐயும் சேர்த்து அதுக்குள்ளே கூடி எடுத்துடணும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச், செகண்டு, தேர்டு 3 போட்டுட்டோம். இப்போ அடுத்தது வந்து 4. அப்போது உங்களுக்கு திரும்ப ஒன் டைம் இது பண்ணணும், உள்ளே கூடி விட்டு அகெயின் இழுக்கணும். இழுத்ததுக்கப்புறம் 3 இருக்கும். ஸோ 2 இப்போ அந்த லூப்புக்குள்ளே கூடி எடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு 2 மட்டும் இப்போது அந்த லூப்புக்குள்ளே கூடி இழுக்க போகிறோம். ஸோ யான் ஓவர் பண்ணி இழுக்கணும். 2 தடவை எடுத்துட்டு ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு திரும்ப அந்த யானை இழுக்கணும். இழுத்துட்டு வர்றதை யான் ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு 2, திரும்ப யான் ஓவர் பண்ணி நெக்ஸ்ட் இருக்க 2. அப்போது 4 ஸ்டிச்சஸ் இருக்கிறதும் நம்ம இப்போ பண்ணிட்டோம். அடுத்து 5 ஸ்டிச்சஸ் வரணும். ஸோ அதுக்கு திரும்ப யான் ஓவர் 2 டைம்ஸ் பண்ணணும். 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே கூடி விடுங்க. விட்டுட்டு இப்போ இழுத்திங்கன்னா 4 இருக்கும். அப்போ உள்ளே கூடி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு 2, திரும்ப அகைன் நெக்ஸ்ட்டு 2, கடைசியாக இப்போ இருக்கிறது. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய ஸ்டிச்சஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போது இதை உங்களுடைய அந்த மேஜிக் லூப்போடு சேர்த்து ஜாயின் பண்ணணும். ஸோ 3 3யாக கவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. 15 போட்டிருக்கோம், இப்போ 5 தான் அதில் போட முடியும். ஸோ 3 இது கவுண்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே விட்டு இப்போ இந்த லூப்போடு உங்களை அதை ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ஒரே ஸ்டாரோட ஒரு சைட் கிடச்சிருக்கும். இதே மாதிரி மீதி இருக்க 4 பார்ட்டையும் நீங்கள் சேம் மெத்தடில் ரிப்பீட் பண்ணணும். 6 செயின் ஸ்டிச்சு, அடுத்து அந்த கவுண்டிங் 1 2 3 4 5 அந்த ஸ்டார்டிங்லேயே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மீதி இருக்க 5ஐயுமே இதேமாதிரி ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம கீ செயின் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணணும்னா செயின் ஸ்டிச்சஸ் போட்டு அதை ஒரு லூப் பண்ணி ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுக்காக செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு இப்போ அந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணிட்டு பின்னாடி நீங்கள் நாட் போட்டுருங்க. ஸோ நாட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதை ஹேங் பண்ணி எங்கேயாவது வச்சுக்கலாம். இல்லைன்னா வேறு எதுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறையா உங்களுக்கு கிராச்சீஸ் ரிலேட்டடாக சீரீஸ் வந்து கண்டிப்பாக வரும், பாருங்கள். தேங்க்யூ.